இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்க்ரப் டைஃபஸ் தான் வந்து இப்போது கரண்ட்டாக தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ரிக்கட்சியல் ஆர்கானிசம்ஸே வந்து இன்ட்ரா செல்லுலர் ஆர்கானிசம்ஸ், ஆர்டிஃபிஷியல் மீடியாலாம் வளரவே வளராது. செல் லைன்ஸில் தான் வளர்க்க முடியும். ஆர்த்ரோபோட், போன் டிரான்ஸ்மிஷன், லைஸ், ஃப்ளீ, டிக்ஸ், மைட்ஸ் இவங்களாம் தான் வருவாங்க. ரேஷ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எக்ஸப்ஷன் வந்து என்ன படிச்சுட்ருக்கோம் தானே, காக்ஸியலா மட்டும்தான் இதுக்கு எக்ஸப்ஷன். அது காக்ஸியலாவுக்கு வந்து ஆர்த்ரோபோடும் கிடையாது, ரேஷும் கிடையாது, இன்ஹலேஷன் நல்லா வரும். முன்னே சாஃப்ட் டிக் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காக்ஸியலா வந்து காஃப் மாதிரி இருக்கா, இந்த இன்ஹலேஷன் ரூட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஆக்சிடென்டல் ஹோஸ்ட்டு தான். நம்ம வந்து நம்ம வேணும்னேலாம் அது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. பட் ஆக்சிடென்டல் எப்படியோ லோக்கலாக மல்டிப்ளை ஆகி பிளட் ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டு எண்டோதீலியல் டேமேஜ் வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா? அதனால் நிறைய த்ராம்போசிஸ் வந்துடுது. அப்புறம் அக்ளூஷன் வந்துடுது. ஸோ இந்த டேபிள் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். எபிடமிக் டைஃபஸில் வந்து பி இருக்கா, ஸோ ப்ரொவாசக்கி வரும். எண்டமிக் டைஃபஸ் வந்து ஃப்ளெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரொவாசக்கி. எண்டமிக் வந்து டைஃபஸ்க்கு டைஃபஸ் வரும். ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவருக்கு ஆர் வரணும். இந்தியன் டிக் டைஃபஸ்க்கு வந்து இந்தியனுக்கு வந்து கொனோரி வரும். ஆஃப்ரிக்கனுக்கு வந்து ஏ வரும். அது மெயின் இதில் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ரிக்கட்சியல் பாக்ஸு வந்து அக்காரி. ஸ்க்ரப் டைஃபஸ் வந்தால் ஓரியன்ஷா, சுஷுகமுஷி. இதுதான் வந்து இப்போது இம்பார்ட்டண்ட். ஓகே, இதெல்லாம் யார் யாருக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்கன்னு வருதா, லவ்ஸு, ஃப்ளீ, டிக், ஹார்ட் டிக். இது எல்லாமே ஹார்ட் டிக்கில் வந்து லைம் டிசீஸும் வரும் நம்மளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டும் மைட்டு, ரிக்கட்சியல் பாக்ஸும் ஸ்க்ரப் டைஃபஸும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து இப்போ இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. இப்போ எபிடமிக் டைஃபஸை ஜெயில் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இது வந்து 40% ஃபேட்டல். ஓகேவா? ஸோ டெலீரியம்லாம் வரும், 40% ஃபேட்டல் ஆகிடும். ஹியூமன் பாடி லவ்ஸ்லேருந்து வருது. லவ்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஃபீவர் வந்தோடனே ஓடி போயிடும் உடம்பு விட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து சென்சிட்டிவ் டு ஹீட். அதனால் இது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் கிடையாது. ஓகேவா? கிடையாது. ஸோ ஓகே, ரேஷ் வரும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரிக்கட்சியல் டிசீஸ்லேயும் ரேஷ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரங்க்கில் வரும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் போகும். எக்ஸப்ட் ராக்கி மவுண்டன் ராக்கில் வச்சு கை வச்சு கிளைம் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கையில் வந்துட்டு அப்புறம் தான் ஆத்திரத்துக்கு போகும். அப்புறம் பிரில்ஸின்சர் டிசீஸ், ரெக்ரோடசன் டைஃபஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த எபிடமிக் டைஃபஸ் வந்து ரீஆக்டிவேட் ஆனால் வராது. ஸோ அப்போ ரொம்ப மைல்டு ஃபார்ம் இருக்கும். எந்த ஆன்டிபாடி எதுவுமே கிராஸ் ரியாக்ஷன்ஸும் நடக்காது. இது பின்னாடி வேறு வரும். எண்டமிக் டைஃபஸ் வந்து இந்த எபிடமிக் டைஃபஸ் வந்து எப்படின்னா, லவ் இஸ் எபிடமிக் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இந்த எபிடமிக் டைஃபஸ் வந்து நம்ம பாடி லவ்ஸ் இருக்கும். அபரேஷன்ஸ் ஏதாவது இருக்கப்போ இந்த லவ்ஸோட ஃபீசிஸ் வந்து அதுக்குள்ளே போய் தான் இந்த மாதிரி வருது. அதுவே எண்டமிக் டைஃபஸ் வந்து எப்படி வேணால் வரலாம். பைட்டு, சலைவா, ஃபீசிஸ், ஏரோசோல்ஸ்லேருந்து கூட வருது. ஓகேவா? ஃபுட் இன்ஜெக்ஷன், கண்டாமினேட்டட் ஃபுட்டுலேருந்தும் அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மூட்லேருந்தும் மோஸ்ட்லி வருது. இப்போ இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நீல் மூசர் ரியாக்ஷன் ஆர் டியூனிகா ரியாக்ஷன். நீல் மூசர் ரியாக்ஷன் ஆர் டியூனிகா ரியாக்ஷன் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கினிபிக்கோட பெரிட்டோனியம்குள்ளே வந்து இது இன்ஜெக்ட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டமில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அப்படி இன்ஃப்ளமேஷன் வந்தால் அது வந்து எண்டமிக் டைஃபஸ். இன்ஃப்ளமேஷன் வரலை, நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னா அது ப்ரொவாசக்கி தான். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. லீஸ்ட் சிவியர் ஃபார்ம் தான் இந்த பாக்ஸ். அக்கா தான் வந்து லீஸ்ட் சிவியர் ஃபார்ம். இங்கே வாங்க, ஸ்க்ரப் டைஃபஸுக்கு அதன் நேம் வந்து சிகார்பான் டிசீஸ். ஏன்னா அந்த சிகார், அதாவது மைட்டோட லார்வேவை தான் சிகர்னு சொல்லுவோம். சிக்குன்னா சின்னது இல்லையா, ஸோ சின்னதை வந்து சிகர்னு சொல்கிறோம். மைட் இதுதான் வந்து ஜூனோட்டிக் டெட்ராட். ஐ திங்க் இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் வேறு கேட்பாங்க நம்புகிறேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்க்ரப் டைஃபஸில் வந்து ட்ராம்பிகுலின் மைட்ஸ் இருக்கும். அந்த மைட்ஸ்லேருந்து ரேட்ஸு, ஸ்குரிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அதில் அந்த இதெல்லாம் சிகர் லார்வேலாம் வருது இல்லையா, அது வந்து ஹியூமன்ஸ் போகலாம். அப்புறம் இது வெஜிடேஷன். அதாவது 4 பேர் இதில் வருவாங்க. இவங்ககிட்டேருந்து இவங்க தான் போகணும்னு இல்லை, எந்த பக்கம் வேணால் அது போகும். ஸோ மைட்ஸ் இருக்கும், ரேட்ஸ் இருக்கும், சிகர் இருக்கும், ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஓகே, வெஜிடேஷன் ஸ்க்ரப்ஸில் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ காட்டுக்கு போயிட்டு வராங்க, அது மாதிரி இதை ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த டைமில் யாருமே காட்டு பக்கம்லாம் போகாதீங்க. ஓகேவா? ஸோ சிகர் மாய்ஸ்ட் ஏரியா ஆஃப் த பாடிக்கு போகும். அங்கே போய் ஒரு 3 வாரம் கழித்து எஸ்ஆர் ஃபார்மேஷன் வரும். ஸோ வந்து ஏதாவது ஒரு பிளாக் லீஜன் இருக்குது, எஸ்ஆர் இருக்குதுன்னு ஹிஸ்ட்ரி வந்தாலே நம்ம வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கணும் இந்த தடவை எக்ஸாமுக்கு. ஃபீவர், நாசியா, வாமிட்டிங், நிமோனியா, ஏர்டியா, ஷாக் வரைக்குமே போகலாம். ஓகேவா? லேபில் வந்து பிளட் டிஷ்யூ, ஸ்கின் பயாப்சி எடுப்பீங்க. கிராம் ஸ்டெயினிங்லாம் பண்ண முடியாது, ஸ்பெஷல் ஸ்டெயின் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் இன்ட்ராசெல்லர் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் டு இது. ஸோ ஜிம்ஷா கேஸ்னேடா, ஜிம்னஸ், மெக்கேவியில் இது வேணால் போடலாம். அப்புறம் முட்டையோட மஞ்சக்கருவில் உள்ள போட்டும் வளர்க்கலாம். யோக் சாக்கில் வளர்க்கலாம், இல்லை கினிபிக்கில் செல் லைன்ஸில் வரலாம். வேரோ, ஹீலா, ஹெப்2, டெட்ராய்ட். ஓகேவா?
ஹெச்டி வளர்க்கலாம். ஹெச்டி வரும். ஹெச்டி ஹீலா ஹெப்2 டெட்ராய்ட் வேரோ இது எல்லாத்துலேயுமே வந்து வளர்க்கலாம். ஏன்னா இது ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலர் பேரசைட். சீராலஜியில் ஐஜிஎம் பார்ப்பீங்க, வீல் ஃபெலிக்ஸ் ரியாக்ஷன், டியூப் அக்லிட்டினேசரின் ரியாக்ஷன் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டியஸ் கூட ஒரு கிராஸ் ரியாக்டிவிட்டி இருக்குது இதுக்கு. அது வந்து என்னென்ன அப்படின்னா 2K19 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இந்த வருஷம் எந்த இதில் இருக்காங்க, நான் அந்த ஆடியோலையும் யோசிச்சு எனக்கு இப்போ தெரில. 2K19. ஸோ OX2, OXK, OX19 இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கே வந்து ஸ்க்ரப் டைஃபஸில் சவுண்டு வருதா, சவுண்டு வருதா, அதனால் ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து இதுக்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே OX19க்கும் 2க்கும் பாசிட்டிவாக இருப்பாங்க. இந்த பிரில்சின்சர் வந்து எப்படியுமே ஒரு ரியாக்டிவேட்டட் மைல்டு ஃபார்ம். ஸோ எதுக்குமே அது வந்து பாசிட்டிவாக இருக்காது. மற்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட் ட்ரெண்டுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. அவ்வளோதான், போதும், முடிஞ்சு போச்சு. கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஐ ஃபேட். நீங்கள் குண்டாகிறது தான் இதோட கோல்டு ஸ்டாண்டர்ட். இன்டைரக்ட் ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட். ஓகேவா? ஓகே. ஆல்ரெடி ப்ரோட்டீஸ் இன்ஃபெக்ஷன் தான் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துடும், அது வேறு விஷயம். பட் இது ஓகே. டாக்ஸிசைக்ளின் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த ரிக்கட்சியல் டிசீஸ் டைஃபஸ்ன்னு வந்தாலே டாக்ஸிசைக்ளின் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஓகே.